ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபியில பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல மைதா மாவு, தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப போட்ட வேணாம். அது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றினா சாஃப்டா இருக்கும்ன்றதுக்காக எண்ணெய் ஊற்றணும். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம். உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இதுல தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணுங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து அப்படியே ஓரமா வச்சிருங்க. அது நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணில இருந்து 1 மணி நேரம். அப்பதான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை வேக வச்சு வச்சிருக்கோம். அதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா, சில்லி பவுடர் 1 ஸ்பூன். நாங்கள் 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறமோ குறையமோ போட்டுக்கோங்க. அது கூட கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூட வெள்ளை எள்ளு வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான் வெள்ளை எள்ளு. உப்பு தேவையான அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ஊற்ற வேணாம். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த மைதா மாவு செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை திரட்ட போறோம். அது ஓரளவுக்கு பெரிய பாலாவே எடுத்து திரட்டிக்கலாம். மாவு போட்டு திரட்டுங்க, இல்லைன்னா ஒட்டும். நல்லா பெருசாவே திரட்டிக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்னு திரட்டி வச்சிருக்கோம். அதுல வந்து நான் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லா தடவுங்க. இந்த மாதிரி தடவிட்டு இன்னொன்னு எடுத்து மேல இது பண்ணிட்டு இதை ரோல் பண்ணுங்க. அப்படியே நல்லா கேப் இல்லாம ரோல் பண்ணுங்க. ரோல் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீசஸா. இது ஒரு இன்ச்சு அந்த அளவுக்கு விட்டு இது பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு விரல் எடுப்போம் அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெயில போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். எண்ணெய் காஞ்ச உடனே தான் போடணும். மைதா மாவு எண்ணெய் உரியும், ஸோ அதனால எண்ணெய் காஞ்ச உடனே தான் போடணும். இதை போட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வேக விடுங்க. வெந்த உடனே நம்ம எடுக்கலாம். 2 சைடு நல்லா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு வேக விடுங்க. இது பாருங்க, வெந்துருச்சு. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.